ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். I am all right. My throat is better. You're most welcome to the Covenant of the Day. And today is 19th March 2026, Thursday, வியாழக்கிழமை. நலமாய் இருக்கிறது கடவுளுடைய கிருபை. பிறருடைய நலனை விசாரிப்பது அது அன்பினுடைய அடையாளம். அவன் தானே நல்லா இருப்பீங்க என்று நம்புகிறேன். கர்த்தர் போதுமானவராக இருப்பார். இந்த தவச காலங்களிலே இது வந்து விட்டது. இன்னும் 2 வாரம் தான் தவச காலம் முடிந்து ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை பெரிய வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அவர் உயிர்த்தெழுதலை நாம் முடிப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க, விசுவாசத்தில் இருங்க. நிச்சயம் ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவரை கைது செய்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். விசாரித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக கூட இருந்தவங்களுக்கு ஒரு பதட்டம். இயேசுக்கு என்ன நிலைமையோ, என்ன நடக்குது, விசாரிக்கிறாரோ, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்றதே பேதுருக்கு மிகவும் ஆவல் இருந்தது. அதனாலே அதை காண வேண்டும், அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துடிப்பில் கூட்டத்தோடு கூட்டமாய் அவன் வந்து அங்கே இருக்கிறதை நாம் பார்ப்போமே. அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் வாசிக்க போகிறோம். அது மார்க் 14:67, மார்க் 14:67. And when she saw Peter warming himself, she looked at him and said, "You also were with Jesus of Nazareth." குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றால். அல்லேலூயா. அப்படி என்றால் குளிர் காய்கிற விடிய காலையா இருக்கணும். ஆமா தானே. நள்ளிரவிலே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விடிய காலையில 2-3 மணி இருக்கும் நினைக்கிறேன். விடிய காலையில ஆண்டவர் அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு. வேற கட்டாயமா விடிய காலையில தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் நம்ம தானே இந்த வேலைக்காரர் பெண் பேதுரை உற்று பார்த்து, நீ அவரோடு இருந்த ஒரு மனிதன் தானே, அப்படி என்றால் நீ அவரோடு இருந்த சீஷன் தானே என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வி அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் பேதுரு. தீப்பந்தத்துல தான் அங்கே வெளிச்சம் இருக்கிறது. குளிர் காய்கின்ற அந்த எறும்பு நெருப்பினுடைய வெளிச்சம். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தில பேதுருவை கண்டுபிடித்து நீ இயேசுவோடு இருந்த ஒரு மனிதன் தானே என்று கேட்கும்போது எப்படி இருக்குங்க? அதிர்ந்து போயிருக்காங்க. இவனே பயந்து மறைந்து இயேசுவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தவனை ஒரு பெண்மணி பார்த்து சொல்றான், "You are with Jesus." அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் தூக்கி வாரி போட்டுருக்கும். ஐயோ, இயேசு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரிக்கிறாங்க. அடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவரை அறையிறதை, கொட்டுகிறதை, கேவலமாய் பேசுகிறதை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் பேதுரு தூரத்தில் இருந்து. இப்ப நீ இயேசுவோடு இருந்தவனான்னு சொன்ன உடனே பேதுருக்கு ஒரு பயத்துல அப்படியே, ஐயோ என்னையும் பிடிச்சிட்டு போய் அவரை செய்யற மாதிரி செஞ்சிருவாங்களோன்ற ஒரு எண்ணம் வருந்தானுங்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும், நமக்கு வந்தாலும், எனக்கு வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றார், கலங்காதே, திகையாதே, நான் தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களை கஷ்டப்படுத்துவார்கள், உங்களை ஜெப ஆலயங்களிலிருந்து புறம்பே தள்ளுவார்கள், உங்களை கொலையும் செய்வார்கள் என்று இயேசுவாமி சொல்லியிருக்கிறார். இந்த ஆத்மா நஷ்டப்படாது. இந்த ஆத்மாவை தொட யாராலும் முடியாது. Nobody can touch your soul. ஆகவே இந்த உன்னுடைய ஆத்மாவை அழிக்க முடியாத எந்த சக்திக்கு நீ பயப்படாத. இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரரான கர்த்தருக்கு பயப்படு. அதை அவர் ரட்சித்து அவர் ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது பின்வாங்கி விடாதீர்கள். ஆமாதானே. எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் காதால. குறிப்பாக இந்த கலப்பு திருமணம் செய்யும் பொழுது, கலப்புண்டா சமயம், ரிலீஜியஸ் மிக்ஸ் மேரேஜ். இப்போ கிறிஸ்டியன் மற்றொரு சமயத்தில் உள்ளவங்க அப்போ காம்ப்ரமைஸ் பண்றது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஆறு கடல்ல தான் போய் சேருது.
எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி விசுவாசத்தில் பின்வாங்கி விடுவார்கள். அப்படி அல்ல. பேதுரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அகப்பட்டு எப்படி அதிலிருந்து மீளுகிறார், என்ன நடக்கிறது என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில போதுமானவராய் இருப்பார். ஆமென். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். சிலுவின் பாதையை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, இயேசுவுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், வேதனைகளை நாங்கள் காண்கிறோம் ஐயா. எங்களுக்குத்தான் என்று நாங்கள் உணர்கிறோம். இக்கட்டான சூழலிலும் எங்களை பலப்படுத்தி எங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் நேசிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர், சிஸ்டர், என் சகோதரனே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கா? இருந்தா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கள் கொடுத்த ஜெயத்தை சொல்லுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.